திருமணம்ங்கிறது ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை அம்மு அவர்கள் ஓபன் டாக்கா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்கிறதா சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். ரொம்ப வருஷமாவே ஆங்கரா இருந்து அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சு இன்னைக்கு பிரபலமான நடிகையில ஒருத்தவங்கள அம்மு ராமச்சந்திரன் அவர்கள் வளம் வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பைரவி அப்படிங்கிற சீரியல்ல ஒரு இல்லத்தரசியா நடிச்சு மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஒரு பர்சன் தான். அதே போல மரியா தாய், மந்திர புன்னகை, ஒரு முதல் ஒரு காதல், சூறையாடல், சும்மாவே ஆடுவோம் அந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சு தன்னோட ஆக்டிங் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே முழுமையா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அம்மு ராமச்சந்திரன் கலந்து கொண்ட ஒரு சின்ன இன்டர்வியூல திருமணம் குறித்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இருமணம் இணைஞ்சு நடக்கக்கூடியதுதான் திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம முன்னோர்கள் ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி அப்பத்திலேருந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். இதுல 1000 அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாருமே அவசர காலகட்டத்துல பெற்றோர்கள் எல்லாருமே பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் சரி, அவங்களாவே முடிவு செஞ்சு காதலிச்சு செஞ்சுக்கிற திருமணமும் சரி, சீக்கிரமாவே டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனியா வாழக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இப்ப இருக்கு. கலாச்சாரத்தை பேணி பார்த்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுல விவாகரத்து இன்னைக்கு அதிக அளவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே மன வருத்தத்தோட சொன்னது மட்டும் இல்லாம திருமணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கணும். அதுவும் கட்டாய பேர்ல ஒருவனை திருமணம் செஞ்சுக்கிட்டு 3 மாசத்திலேயே தாலியை கழட்டி வச்சுட்டு இன்னொருத்தவனுக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாது, எனக்கு அப்படிப்பட்ட திருமணமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருந்திருக்காங்க. சோ இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே இவங்களா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கட் அண்ட் ரைட்டா இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில இல்ல, நான் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருமணம்னா வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கணுமா? கட்டாயத்துல நடந்த ஒரு திருமணம் அடுத்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இப்படி ஒருத்தவங்க ஒரு நடிகை பிரபலமான ஒரு பர்சன் இப்படி சொல்லியிருக்கத கேட்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.